ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அனுதினமும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பதிவை உங்கள் மைண்டில் அழகாக பதிய வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது கண்டிப்பாக உண்மையாகும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுமையான ரீடிங் பைல் 1 பைல் 2. இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறது பைல் 1, அந்த மேன் அண்ட் விமன் இருக்கிறது பைல் 2. பைல் 1 என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் நோட் காண்டாக்டில் இருக்கீங்க, லவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க, அங்கேருந்து எந்த விஷயமும் வரல, நம்மளோட காதல் இருக்கா இல்லையா, அந்த பக்கம் ஒன்றுமே பேசல, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல, காதலில் இருக்கேன் ஆனால் வந்து தெளிவான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு தெரியல, இது நடக்குமா, இது கடைசி வரைக்கும் போய் நமக்கு வந்து கல்யாணத்தில் போய் முடியுமா, இல்லை பாதியில் வந்த காதல் மாதிரி விட்டு போகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பைல் 1. பைல் 2 அப்படிங்கிறது வந்து கார்மிக் ட்வின், ஃபால்ஸ் ட்வின். இப்போ நீங்கள் வந்து காதலர்களாக இருந்து உங்களை நம்ப வச்சு பல வருஷம் வந்து நீங்கள் தான் உயிர் உடல் அப்படின்னு ஈருடல் ஒரு உயர்னு சொல்லி நம்ப வச்சுட்டு இன்றைக்கி வந்து திடீர்னு அவங்க காணாம போயிருக்கலாம். சில விஷயங்கள் வந்து நீ வேணான்னு தூக்கி போட்டு போயிருக்கலாம். கார்மிக் ட்வின்னாக இருக்கலாம், அல்லது ஃபால்ஸ் ட்வின்னாக வந்து நிறைய லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், நம்ப வச்சு ஏமாற்றிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கீங்க, உங்கள் பார்ட்னர் உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் பைல் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெளிவான ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைல் 1 பைல் 2. பைல் 2 வந்து கார்மிக் ட்வின்னு, ஃபால்ஸ் ட்வின்னு. பைல் 1 செலக்ட் பண்ணவங்க வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், ஜென்ரல் லவ். ஜென்ரலாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ப்ரப்போஸ் பண்ணலாமா, ப்ரப்போஸ் பண்ணவங்க மனநிலை என்ன, அங்கே எப்படி இருக்கும், லைஃப் கடைசி வரைக்கும் போகுமா, இவங்க தான் என்னோடய பார்ட்னராக, எனக்கு வந்து தெளிவில்லை அதனால நான் பார்க்குறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் எனர்ஜியோட இந்த கார்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கடவுளோட கைடன்ஸ் ப்ளஸ் வந்து ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் என்ன உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த லவ் குறித்து நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறீங்க. இது பாஸ்ட் எனர்ஜி கார்டு தான். நீங்கள் வந்து பாஸ்ட்டில் நிறைய விஷயம் வந்து உங்கள் காதலில் வந்து அடிபட்டிருக்கீங்க. பழைய காதல் மாதிரி இந்த ஒரு காதல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயந்து தான் வந்து ஏன்னா அதில் ஒரு வெற்றியல் இருக்குது, அதில் நிறைய ஏமாந்துருக்கீங்க, வலி இருக்குது, பெயின் இருக்குது. அந்த வலியோடே நீங்கள் வந்து இரண்டாவது காதலையும் வந்து நீங்கள் பார்க்குற நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லவ்வாகவும் இருக்கலாம், செகண்ட் லவ்வாகவும் இருக்கலாம். ஏன்னா 2 பேரோட எனர்ஜி இங்கே வந்து வருது. அதனால் பயப்படுறீங்க, இதை வந்து ஹேண்டில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா பாஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்பலாமா இவங்கள, இல்லை பழைய காதல் மாதிரியே விட்டு போயிடுமா, அதில் ஒரு பயம் இருக்குது, ஒரு தெளிவில்லாத ஒரு சுச்சுவேஷன், கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம நம்பலாமா அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது. பயம் கலந்த ஒரு தாக்கம். ஏதோ ஒன்று வந்து அவங்கள தடுக்குது. அது என்ன விதமான பயம்னு தெரியல. ஆனால் வந்து பழைய காதலில் வந்து ஒரு புறமாக நீங்கள் லவ் கொடுத்துட்டே இருந்திருப்பீங்க, அந்த காதல் வந்து நிலச்சிருக்காது, அது பாதியில் போயிருக்கும். அந்த பயம்தான் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. நம்ம அதிகமாக அன்பு கொடுத்துட்டே இருக்கோம், அந்த பக்கத்துலேருந்து வரல, ஒரு காதல் முடிஞ்சிருச்சு, இப்போ திரும்ப ஒரு காதலுக்குள்ளே போகிறதா, திரும்ப ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம நினைக்கிறதா அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இருக்கலாம், லவர்ஸ்க்காகவும் இருக்கலாம். ஏன்னா 2 பேரோட எனர்ஜியும் வருது, திருமணமான தம்பதியருக்கும் இருக்கும். இது வந்து நீங்கள் என்னென்னா ஒரு ஸ்டாரோட எனர்ஜி தான். நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இம்பேலன்ஸாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் குறித்து தெளிவே இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையை ஒரு பயத்தோடையும் கலக்கத்தோடையும் இருக்கீங்க. நிறைய வந்து 7 சக்ராஸ் ஹீலிங் மெடிடேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் பண்ணி உங்களை நீங்கள் வந்து சரி பண்ணும்போது ஒரு அழகான ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, அந்த 7 ஸ்டார் மாதிரி நடுவில் இருக்கிற அந்த ஹை ஸ்டார், அந்த எல்லோ ஸ்டார் மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் பேலன்ஸ் கொண்டு வரணும் உங்கள் லைஃப்பில். நிறைய விஷயங்கள், அன்பு, அமைதி, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நிறைய விஷயங்கள் உங்களை மாற்றிக்கிற விஷயம் நிறையா இருக்குது. ஏன்னா அப்போ தான் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, ஒரு பெரிய வைராகியத்தோட, ஒரு அன்பான, ஒரு பியூரிட்டியான ஒரு பர்சன், ஒரு அன்பான, ஒரு கனிவான ஒரு பேச்சு திறன் உங்கள் இதில் இருக்கட்டும். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இன்ஃபைனைட் நாலேஜ் நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கு. இந்த ஒரு சின்ன விஷயத்தை குறித்து நீங்கள் யோசித்து திரும்ப உங்களுடைய அந்த பவரை வந்து ரீகெயின் பண்ணணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து அபண்டன்ஸ், கெரியர்லையாக இருக்கட்டும், லைஃப்லையாக இருக்கட்டும், மணி விஷயத்தில் அட்ராக்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இந்த பிரச்சனை தான் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. உங்கள் கெரியரையோ கோலையோ நீங்கள் செட் பண்ணாமல், இது ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து பழசில் இப்படி வந்துச்சு, புதுசில் இது மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஏதாவது ஒரு திங்கிங்கில் போயிட்டு உங்களோட கோலை விட்டுட்டு இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு இது பின்னாடி நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. கடவுள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை பிடிச்சி, உங்களோட கெரியர் பிடிச்சி நீங்கள் அழகாக வரும்போது உங்களுக்கு அழகான காதல் வந்து கடவுள் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக அவங்களே கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை குறித்தோ அல்லது வந்து இந்த பார்ட்னர் நமக்கானவங்களா அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களையாக வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. அழகான பார்ட்னர்
அமைச்சு தருவாங்க கடவுள். அதனால் எதை குறித்தும் நீங்கள் வந்து டவுட் படவே தேவையில்லை. அந்த பார்ட்னரும் அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு ஸ்பீடாக வரும். எப்போ அப்படின்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கும் போது உங்களை நீங்கள் டைவர்ட் பண்ணி உங்களோட கெரியரு உங்கள் லைஃபு அதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து சாதிக்க பிறந்தவங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் வந்து சாதனை பண்ணி அந்த கெரியரில் அபண்டன்ஸ் ஆகணும்னு உங்களுக்கு எழுதி வச்சுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி நமக்கு லவ்வில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி அது கொடுக்குற அந்த பெயினில் போய் மாட்டி உங்களோட கெரியராக இருக்கட்டும் கோலாக இருக்கட்டும் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இத்தனை அபண்டன்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அபண்டன்ஸ் கெரியரில் அபண்டன்ஸ் வந்தாலே உங்கள் வாழ்க்கை அழகான பார்ட்னர் கடவுள் கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் கடவுள் வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு அழகான பார்ட்னர். அதுவும் மிக சீக்கிரத்திலே வந்துட்டுருக்கு. அதுவும் ஸ்பீட் எடுத்துருச்சு. ரேப்பிட் ஆக்ஷன் தான் இனிமேல் மூமெண்ட் எடுத்துருச்சு. உங்கள் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக வரும். இந்த காதலாக இருந்தாலும் இருக்கும், இல்லது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு காதலாகவும் இருக்கும். நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. பயத்தோடு இருக்கீங்க. அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் மூவ் ஆன் கொடுத்து வாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து அன்ரிக்வீட்டட் ஃபீலிங், ஒருத்தர் மட்டுமே இங்கே வந்து அன்பு கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே அந்த காதல் வந்து ஒரு அழகான ஒரு ஹெல்த்தி வேயில் அது மூவ் பண்ணாது. அதனால் இது காதல் அப்படின்னா ஒருவர் கொடுக்கணும், இன்னொருத்தவங்க வாங்கணும், இன்னொருத்தர் கொடுக்கணும், ஒருத்தர் வாங்கணும். அந்த மாதிரி வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து லவ் இருக்கணும். ஒருத்தரே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த வாழ்க்கை அந்த காதல் வந்து சரியான காதலாக இருக்காது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து கடவுள் சொல்கிறாங்க. எந்த விஷயத்துலையுமே அடிக்டிவாக போகக்கூடாது. இவங்க இருந்தால் தான் என்னோடய வாழ்க்கை, இவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாடமாக நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் இந்த பாடம் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து காதல் வாழ்க்கையும் அஃபெக்ட் பண்ணுது, உங்களுடைய கெரியர் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இந்த எண்ணத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க. அடிக்ஷன் வைக்காதீங்க. இந்த காதல் வந்து ஒருத்தான காதல் தான், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு கடவுள் வந்து ஒரு காதலை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து மூவ் ஃபார்வர்டு உங்கள் வாழ்க்கையை நோக்கி உங்கள் கெரியரை நோக்கி நீங்கள் அதை நோக்கி அந்த பயணத்தில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு கடவுள் வந்து உங்களுக்கு வந்து அழகான ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை நோக்கி நிற்காத, உனக்கு வந்து நீ கெரியரில் வந்துட்டேன்னா உனக்கான கிஃப்ட் நான் வச்சுருக்கேன், அழகான காதல், நம்பிக்கையான காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் கொண்டு வரணும் கண்டிப்பாக. அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி பேலன்ஸாக இருக்கணும். அது ஃபிசிக்கலாகவும் ஒழுங்காக இருக்கணும், எமோஷ்னலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் இது எல்லாமே ஒழுங்காக இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அது வந்து சஸ்டைன் ஆகும். அதனால் உங்களுக்குள்ளே பேலன்ஸ் கொண்டு வாங்க. நிறைய விஷயங்களை இன்னரில் அலைன் பண்ணுங்கள். பழைய விஷயங்களை தூக்கிட்டே புதிய விஷயத்தை கண்ணோட்டத்தை பார்க்குறீங்க, பழைய கண்ணாடி போட்டுகிட்டே புதிய விஷயத்தை பார்க்குறீங்க. அதனால் நிறையா விஷயம் உங்களை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறாங்க. பழைய ஊன்ஸ் எல்லாம் அங்கங்கே விட்டுட்டு சரி பண்ணிவிட்டு ஹீல் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்போ தான் வந்து உங்களுக்கு அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் நினச்ச வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட எந்த பர்சனோட சேரணுன்னாலும் ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணணும். பழைய காயங்கள் வந்து மாற்றப்படணும். பழைய விஷயங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க உங்கள் வாழ்க்கை புதுசாக மாறும். இது வந்து நோ கான்டாக்டில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள் வேலையை பாருங்கள். சில வழிகள் சில பெயின்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் உங்களுடைய கெரியர் கோல் இதை விட்டுறாதீங்க. இதை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கான அழகான வாழ்க்கை தரேன். ஏன்னா அப்படின்னா நீங்கள் தான் வந்து டிவைன் சைல்டு, கடவுளோட ஒரு செல்ல குழந்தை. உங்களை எப்பயுமே வந்து கடவுள் பார்த்துட்ருக்காரு. ஒரு மன்னிப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வருது. உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி ஒரு மன்னிப்புக்கு வருது. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். உங்களை மிஸ் பண்ணிவிட்டு அவங்களால இருக்க முடியல, அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து ஃபைனலாகவே வந்துருச்சு. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேங்கிறாங்க. ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு கேட்குறாங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி, ஃபர்கிவ்னஸ்ஸு, ரொம்ப வந்து தனிமையில் இருக்காங்க. இப்போ தனிமை ரொம்ப வாட்டுது. உங்களை விட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயம் புரியுது. இது எல்லாமே கடவுளோட பிளான் தான். உங்கள் அருமை தெரியறதுக்கும் உங்கள் காதல் தெரியறதுக்கும் பழைய விஷயங்கள்லாம் அவங்க பாஸ்ட்லாம் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசின விதம் பழகின விதம் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ வந்து உங்களை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டைம். நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணணும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஓவர் கிவிங்கில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாருங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே போயிடும். இப்போ நீங்கள் கரண்ட்டில் எந்த விஷயம் குறித்து நினச்சிட்டு இருக்கீங்களோ அது வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து விஷயம் வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையை வந்து அப்க்ரோத்தில் தாங்க போயிட்டுருக்கு. நீங்கள் சின்ன இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறீங்க. அந்த விஷயம்லாம் தேவையில்லை. உன் வாழ்க்கை பயணத்தை நீ பாரு, உன் வாழ்க்கை பயணத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க கடவுள் வந்து. ஏன்னா ஆன்செஸ்டர்ஸும் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, ஏஞ்சல்ஸும் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப வந்து ஒரு மைண்டை போட்டு ஆசிலேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு தெளிவான மைண்ட் வேணும். மெடிடேஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் மன அமைதி, காம்னஸ் கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள், அமைதி, அன்பு, இணக்கம், கொஞ்சம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. கொஞ்சம் ரிலீவ் ஆகட்டும் உங்களோட பெயின், சஃபரிங்ஸ் எல்லாம். இதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டு இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல.
நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க. உங்களுடைய பாதை வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பாதை பக்கம் திரும்புறீங்க. கடவுள் இந்த பக்கம் போ, இந்த பக்கம் உனக்கு கிஃப்ட் இருக்குது, இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன்னா உனக்கு அழகான வாழ்க்கை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போங்க, ஃபஸ்ட்டு உங்களோட கெரியரை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம பயணத்திலே வந்துங்க நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம் தெரியுங்களா? இந்த விஷயம் ஃபஸ்ட்டு, இந்த விஷயம் செகண்டு. லவ்ங்கிறது ஒரு பார்ட்டு தான். நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். மவுண்டைன் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதுதான் சேலஞ்சஸாக வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது. லைட் ஹார்ட்டடோட லேசாக எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ஃப்ரீயாக அதை வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் நிறைய பணம் அந்த குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, கெரியரை பற்றி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா நிறைய அபண்டன்ஸ் வருதுங்க. உங்கள் கெரியர் வாழ்க்கையெல்லாம் செமையாக இருக்குது. அதை டைவெர்ட் பண்ணுற விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் உங்களை பற்றி, சில பேர் வந்து உங்களை பற்றி ஏதோ கதை அடிக்கிறாங்க. நிறைய விஷயம் வந்து உங்களை பற்றி அவங்க வந்து காசிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய தெரியுது. நிறைய விஷயம் மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏதோ தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த நியூஸை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. உங்கள் ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதுதான் வந்து தெளிவாக ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க. உனக்கு நான் அழகான வாழ்க்கையை வச்சுருக்கேன், நீ இந்த பக்கம் போகாத, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுன்னு ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்த கார்டு வந்து நல்ல அட்வைஸ் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கிளவரான ஒரு பர்சன்கிட்டேருந்து ஒரு அட்வைஸ் வரும். அதை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா சில அட்வைஸ் வந்து ஏஞ்சல்ஸ் மூலமாகவும் பெரியவங்க மூலமாகவும் கிடைக்கும். அது உங்களுக்கே தெரியும், இந்த அட்வைஸ் நல்லா இருக்குது, இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறத. கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அப்போ வந்து கடவுள் கொடுத்து அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் நீங்கள் வந்து உங்கள் காதில் வந்து கேட்க வரும், காதில் வந்து கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு விஷயம் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து உங்கள் கார்டு மூலமாக நோ கான்டாக்டில் இப்போ இருக்கீங்க, பழசை குறித்தும் பயப்படுறீங்க, அந்த பழைய எனர்ஜியோடைய புது வாழ்க்கையும் பார்க்குறீங்க. சில பேர், எல்லாரும் அதுக்கு வந்து நான் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா. சில பேருக்கு வந்து காதலை வந்து ஒரு பயத்தோடு பார்க்குறீங்க, சில பேருக்கு பழைய காதல் இருக்குது, அது முறிஞ்ச நிலையில் இன்னொரு காதலுக்குள்ளே போகிறதுக்கு பயந்து போய் பார்க்குறீங்க. சில பேருக்கு திருமண வாழ்க்கையிலையும் சரி நிறையா வந்து கவலைகள் கண்ணீர்கள் இருக்குது, அந்த ஒரு விஷயம் சேருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடையும் பார்க்குறீங்க. அதனால் நிறைய பேரோட எனர்ஜி வந்து இதில் வருது. இதில் ஒரு ஸ்டோரி மட்டும் இல்லை, பழைய ஸ்டோரி வருது. ஏன்னா லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லா விதமான லவ்வும், இது வந்து இளமை காதலாக இருக்கலாம், முதுமை காதலாக இருக்கலாம், திருமணமான பிறகு வர காதலாக இருக்கலாம். அதனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, பட்டாம்பூச்சி கிடையாது, ஒரு தேனி மாதிரி அழகாக வந்து பிஸியாக வச்சுக்கோங்க. உங்களை ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்னீங்கன்னா அப்படியே பிரச்சனையோட ஸ்டக்காகி நீங்களும் உட்காந்துருவீங்க. அதனால் தேனி மாதிரி அழகாக வந்து சந்தோஷமாக பறந்துகிட்டே இருங்க. எந்த பிரச்சனையும் வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்படியே பறந்துகிட்டே போங்க. எல்லா விஷயத்துக்கும் சில காயங்கள் ஆற முடியல, ஆற வைக்க முடியல அப்படின்னா டைம் கொடுங்க, சில கேப் கொடுங்க, சில பாஸ் கொடுங்க. அந்த பிரச்சனையை குறித்து ரொம்ப யோசிச்சு தலையெல்லாம் வலிக்குதா, தலையெல்லாம் வெடிச்சு போகிற மாதிரி இருக்கா, ஸ்ட்ரெஸ் ஆகுதா, அது வேணாம், விட்டுருங்க. ஒரு நிமிஷம் யோசிக்காத விட்டுட்டு உங்களுக்கு சந்தோஷம் தர விஷயங்களை பாருங்கள். உங்கள் பிளானை மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. அதுதான் 2 இடத்துலையும் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பிளான் நீங்கள் சொல்லி நிறைய இடங்களில் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே அந்த இடத்துலலாம் பிளான் வந்து மற்றவங்களுக்கு பரவி அது வந்து ஒரு நெகட்டிவ் மோடு தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. உங்கள் விஷயம் நடக்காமல் போகுது. உங்கள் கோலை வந்து சேசிங் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரோக் அவுட் ஆகி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, டயர்டாக இருந்தாலும் சரி, பயந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் சுச்சுவேஷனில் இப்போ மாட்டிகிட்டு இருந்தாலும் உங்கள் கோலை மட்டும் விட்டுறாதீங்க. அதை சேஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு அபண்டன்ஸ் கண்டிப்பாக வச்சிருக்காரு கடவுள். உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கிஃப்ட் வச்சிருக்காரு, பெரிய பாதையில் அழகான ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் வாழ்க்கைக்கான கிஃப்ட்டை நான் தரேன் அப்படிங்கிறாங்க. ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோட உங்கள் ஒர்க்கை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டோட, டெடிக்கேஷனோட, சந்தோஷமாக பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை பயணம் அழகாக போகும், அந்த ஒர்க்கும் அழகாக முடியும். உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அது ஒர்க்கில் நீங்கள் பார்க்குற கெரியரில் ஒர்க்கில் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா படிக்கிற விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு நிலை உங்களுக்கே வரும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு பாடமும் இங்கே வந்து நம்ம படிக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சேலஞ்சஸ் நம்மளுக்கு முன்னாடி வருது. சில விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக கற்றுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் என்லைட்மெண்ட் ஸ்டேஜ். நீங்கள் ஒரு ஸ்டார் தான், அதனால் லேசியாக இருக்காதீங்க. நீங்கள் ஒரு வந்து ஸ்டார் தான். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் உங்கள் கூட வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து எதையோ ஒரு சாதிக்க பிறந்தவர் தான். அதுதான் நம்ம எனர்ஜி கார்ட்லேயும் அதான் வந்தது, இதுலேயும் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் தான் ஸ்டார் அப்படின்னு வந்துச்சு. லேசியாக இருக்காதீங்க, அதுதான் ஃப்ரண்ட்லேயும் வந்துச்சு. எப்பயுமே சுறுசுறுப்பாக இருங்க. ஃபஸ்ட்டு கார்டே வந்து என்ன, பீயிங்கே பிஸி அந்த மாதிரி இருங்க அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் எஸ் தான். நான் முன்னாடியே படிச்சுட்டேன் இந்த கார்டை தலைகளாக வச்சு. ஓகே, எஸ் கார்டு தான். நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயம் இப்போ வந்து எதை குறித்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பொறுமையாக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், உங்கள் டாஸ்க்கை முடிங்க. கடவுள் உங்களுக்கு அழகான ஒரு சூப்பரான உங்கள் வாழ்க்கை துணையை அவங்களே அமைச்சு அழகாக நல்ல வாழ்க்கையை அவங்க அமைச்சு தருவாங்க. மற்றதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்ப்ரிட் கைட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஸ்ப்ரிட் கைட்ஸ் இதுலேருந்து என்னென்னா நிறையா தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸ்ப்ரிட் கைட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்ப்ரிட் கைட்ஸ் இருக்கும். இன்றைக்கி யார் நமக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு 3 கார்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிட் கைட்ஸ் வந்து பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்து பர்சனல் சாய்ஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. இதில் எந்த அனிமல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கோங்க. எந்த ஸ்ட்ரென்த் வேணும், எந்த அறிவு வேணும், அந்த குவாலிட்டியை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணி போங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்களே அமைச்சிக்க போகிறீங்க. என்ன குவாலிட்டி வேணும், உங்களுக்கு எந்த அனிமலோட ஸ்ட்ரென்த் வேணும், என்ன வாழ்க்கை வேணும், என்ன எதை மாதிரி நீங்கள் வந்து அதுங்க வந்து ஷேர் பண்ணுது, அந்த விஷயங்கள்லாம் வேணுமோ அந்த விஷயத்தை நீங்களே அட்ராக்ட் பண்ணி போகிறீங்க. உங்களுக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ நீங்களே அமைச்சிக்க போகிறீங்க. அதுக்கு உண்டான திறமையான ஆள் நீங்கள். இன்வென்டார். டிசைட் ஆன் வாட் யூ ரியலி வாண்ட். நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அதை நீங்கள் வாங்குறதுக்கு, அதை பெறுவதற்கு உண்டான எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்டெகிரிட்டி, ஒருமைத்தன்மை அதான் மனநிலையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெனி ரோல்ஸ் அண்ட் கேன் ஜகிள் தெம் வெல். நீங்கள் வந்து நிறைய ரோல் உங்களால் வந்து பண்ண முடியும். நிறைய விஷயங்களை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் தான். எல்லாமே உங்களுக்கு திறமையான பர்சன். அதுதான் ஸ்ட்ரென்த் கார்டில் வந்தது. உங்களோட திறமையெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி அதை வந்து நெகட்டிவாக வந்து அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கீங்க. திறமை என்னான்னு தெரிஞ்சு அதை நோக்கி அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக நீங்கள் சாதிக்கக்கூடிய மனிதர் தாங்க நீங்கள். ஸ்ப்ரிட் என்ன பண்ணுறாங்க, நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய கண்ணை திறந்து அந்த சைன்ஸ் எல்லாம் பாருங்கள், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும், எது முக்கியம் உங்கள் வாழ்க்கைக்கு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் எலிமினேட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை விட்டு தூக்கி போடுங்க. பிரைட் ஃப்யூச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. இது ஐஸ்கிரீம் புக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் காதல் பேசலை அப்படின்னா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பஸ்ஸு வர்ற வரைக்கும் காத்துட்ருக்க மாட்டேன், ஹோட்டலில் மெனு ஆர்டர் பண்ணி அது வர்ற வரைக்கும் காத்துட்ருக்க மாட்டேன், உனக்காக என் வாழ்நாள் முழுக்கவும் நான் காத்திருப்பேன் என் தேவதையே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜென் சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அவங்க நோ கான்டாக்டில் இருந்தாலும் நீங்கள் வர வரைக்கும் அவங்க காத்துட்ருப்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன் எப்படி கடுமையாக இருந்தாலும் நான் எதுக்குமே வெயிட் பண்ண மாட்டேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சுச்சுவேஷன் ஏதோ தவறுதலாக இருந்தாலும், காண்டாக்ட் பண்ண முடியலன்னாலும் அவங்க உங்களுக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு அவங்கள சொன்ன மாதிரி இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களோட எனர்ஜி சொல்கிற மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேனலான மெசேஜ் தான். உங்களோட எனர்ஜியும் வரலாம், அவங்க எனர்ஜியும் வரலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க பாட்டின் மூலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொலைதூரத்தில் வெளிச்சம் நீ உனை நோக்கி என ஈர்க்கிறாய். இது சிம்பு பாட்டுன்னு நினைக்கிறேன். ஏங்கி இதை என்ன செய்வேன், தொலைதூரத்தில் நீ வெளிச்சம் நீ. இது ஒரு பாட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வினை தாண்டி வருவாயா அந்த படத்தில் வந்து அந்த ஒரு காதலியை நினச்சி சிம்பு பாடுவார்னு நினைக்கிறேன். அந்த பாட்டோட எனர்ஜி வருது, அந்த பாட்டை போய் கேட்டுக்கோங்க. அதுதான் உங்கள் காதலோட அந்த ஒரு எனர்ஜி சேனலிங்கான பாட்டு. அடுத்தது தாரமே தாரமே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீ தான் அப்படின்னா அந்த பாட்டையும் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே தற்போதைக்கு அவங்க மனசில் ஓடிட்டுருக்க பாட்டு, அவங்க முணுமுணுத்துட்ருக்க ஒரு பாட்டாக கூட இருக்கலாம். உங்களை நினைக்கிறாங்க, உங்களை வந்து ஒய்ஃபாக நினைக்கிறாங்க. இப்போ தற்போதைக்கு இருக்கிற விஷயம் தற்போதைய சுச்சுவேஷன் தான். இப்போ அடுத்தது நம்மளோட சிவா ஆரக்கல் கார்ட்ஸில் வந்து என்ன விஷயம் வந்து நம்ம அழகாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ விஷயம் நமக்கு வந்தாலும் சிவனுடைய கடைசியாக அந்த ஒரு வரத்தை நம்ம வாங்கிட்டு அந்த ரீடிங் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து காதல், நோ கான்டாக்டில் இருக்கீங்க, அல்லது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை காதல் பண்ணிவிட்டு எனக்கு இது ஒத்து வருமா வேணாமா அப்படின்னு பயத்தில் இருக்கீங்க. இது ஒழுங்காக வருமா, கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகுமா, இல்லை வந்து முதல்ல மாதிரியே ஏமாத்திருமா, இல்லை இந்த வாழ்க்கை துணை வந்து நமக்கு உண்மையாக இருக்கா, இல்லை நம்ப வச்சு ஏமாத்துறாங்களா அப்படின்னு நிறையா விஷயம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க கேள்விகளுக்கெல்லாம் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பைல் 1 வந்து உங்களுக்கான ரீடிங் வந்து கொடுத்துருச்சு. இது நிறைய பேருக்கு வந்து ரெசனேட் ஆச்சுன்னா ரெசனேட் பைல் 1 போடுங்க. ஏன்னா பைல் 1 ரெசனேட் ஆகுதா, பைல் 2 ரெசனேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எனக்கு இதில் வந்து போடுங்க. என்ன வருது நமக்கு, சிவனோட ரீடிங் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
செவன் சக்ரா குண்டலினி யோகா ஹார்மோனைஸ் 7 சக்ராஸ் வந்து ஹீலிங் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் வந்துச்சு ஸ்டார் கார்டில் 7 சக்ராஸ்லாம் ரொம்ப இதாக இருக்குது. குண்டலினி சக்ராவை ஹீல் பண்ணணும். நிறையா மெடிடேஷன் பண்ணுங்கள். நிறையா வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க உங்களுடைய நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஒரு ஒரு கெட்ட விஷயத்துக்காக, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு யோசித்து அதை வீக்கெண்ட் பண்ணுறீங்க. 7 சக்ரா ஹீலிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து உங்களுடைய நலனுக்காக அதை நீங்கள் பண்ணுங்கள். அது ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் உங்களை மாற்றிக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கை மாறும். அடுத்த கார்டு என்ன வந்திருக்கு? அடுத்த கார்டு வந்து உங்கள் மிஸ்டேக்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு டைம் தான் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மிஸ்டேக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் இதுக்கு காரணங்கிறது ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சில எஃபோர்ட்டை எடுங்க. ஏன்னா வருத்தப்பட்டுட்டே ஒரே இடத்துல இருக்காமல் சில விஷயங்கள் என்னால் தான் நடந்துச்சு, இதை நான் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் வந்து முன்னிறுத்தி நடந்து அந்த விஷயத்தை சரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும். இதுதான் வரமாக கொடுக்குறாங்க. திரிஷூல் வந்திருக்கு. திஸ் கார்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திரிஷூல் ஒரு ட்ரிடண்ட் பவர் டு பிரேக் ஃப்ரீ. அந்த இல்யூஷன் இருக்காங்க தெரியுங்களா, ஒரு கற்பனை, ஒரு மாயை, இதெல்லாம் வந்து உடைக்கப்படுது. உங்கள் கண்ணு முன்னாடியே சில விஷயங்கள், மாயையான விஷயங்கள்லாம், சில விஷயங்கள்லாம் உடைக்கப்படுது. நிறைய அறிவு, அந்த திறமை, இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத், இது எல்லாமே அதை தழுவின பாதை தான் உங்கள் பாதை அப்படிங்கிறது வந்துச்சு. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கார்டு வந்து மெசேஜாக வருது? பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வருது, என்ன எனர்ஜியில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் கோ த்ரூ ஆகிட்டுருக்கு அந்த பிரச்சனையை நினச்சிக்கோங்க. உங்களுடைய பார்ட்னரை நினச்சிக்கோங்க. உங்களுக்கான விஷயம் வந்து இங்கே சில கைடன்ஸாக வரும். அந்த கைடன்ஸை வந்து எடுத்துக்கோங்க. இது நிறையா பேர் பார்க்குறதுனால நிறையா விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகும். எந்த விஷயம் வந்து ஒத்து போகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது எனக்கான விஷயம் அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதையும் எடுத்து நீங்கள் வந்து கவலைப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறதுனால இது ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் வேணால் பர்சனல் ரீடிங் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரீடிங் தனியாக கிடைக்கும். ஜென்ரல் ரீடிங்கில் எல்லாம் பொதுப்படையான ஒரு விஷயம் மட்டும்தான் வரும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ரொம்ப வந்து கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஒரு தெளிவில்லாத ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்து நிம்மதி இருந்தால் போதும். ஏன்னா நம்ப முடியாத நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் வந்து மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வரல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அழகான ஒரு பிரகாசமான அந்த படத்தில் இருக்கிற மாதிரி, அந்த கலர்ஃபுல்லான அந்த விண்டோவில் இருக்கிற மாதிரி அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க. தேவையில்லாத இந்த ஒரு உறவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுனால இப்போ வந்து அமைதியற்ற நிலையில் எதையோ போட்டு பறி கொடுத்த மாதிரி, வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ண முடியாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. தூக்கமும் வராமல் கனவுலையும் இதே நினைவோட சுற்றிலும் வந்து உங்களால் எதை பற்றியும் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியாமல் ஒரு ஏதாவது நம்ம பண்ணி நம்ம வாழ்க்கையை சரி பண்ண முடியாதா, நம்மளை புதுப்பிச்சுக்க முடியாதான்னு யோசிக்கிறீங்க. நிறையா விஷயங்கள் வந்து நியாயம் வந்து கேட்குறீங்க, கடவுள்கிட்ட நியாயம் கேட்குறீங்க. ஆனால் பழசில் விட்டு ஒரு கால் பாருங்கள் அந்த பக்கம் நிற்கிது. ஆனால் முன்னோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு கால் பின்னோக்கி பாஸ்ட்டை நோக்கி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வந்துச்சு, நமக்கிட்ட இந்த வாழ்க்கை இருக்குமா, ஏன் இப்படி வந்து என்னை ஏமாத்துனுச்சு, என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் பின்னாடி திரும்பி உங்கள் வாழ்க்கை பயணம் இது உண்மையாக இருக்குமா, இப்படி ஒரு ஒரு துக்கம் கலந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, காதல்னு நினச்ச விஷயம் காதல் இல்லையே, அங்கே அன்பு இல்லையே, பாசம் இல்லையே, ஏன் இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு தெரியலையே, எனக்கு அந்த வாழ்க்கையை குறித்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னோக்கி பார்க்குறீங்க. நீங்கள் முன்னோக்கி போகலான்னு ஒரு கால் எடுத்து வச்சாலும் பின்னோக்கி உங்கள் கால் பழசில் நடந்த பாஸ்டில் நடந்த விஷயங்களே திருப்பி பார்த்துட்ருக்கு. நியாயம் கேட்குறீங்க கடவுள்கிட்ட. அதனால தான் அங்கே வெடித்து சிதறுது இந்த விஷயம். வந்து இந்த வந்து டவர் கார்டு வந்து உங்களுக்கும் இது ஒரு டவர் கார்டு தான். உங்களை ஏமாத்தின அவங்களுக்கும் ஒரு டவர் கார்டு தான். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாலண்டரியாக வந்து ஒருத்தங்க ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக வந்த ஒரு டவர் கார்டு தான். டவர் கார்டு அப்படின்னாலே பயப்பட தேவையில்லை. இந்த விஷயம் வெடித்து பூதாகரம் ஆன பிறகு தான் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு தெளிவுக்குள்ளே வந்திருக்கும். இந்த டவர் கார்டு வந்து நியூ பிகினிங் உங்களுக்கு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிட்டு உங்களை சரி பண்ணிவிட்டு கடவுள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும். அங்கே வந்து கார்மிக் அட்டாக்கு நிச்சயமாக அந்த பக்கம் இருக்கும். உங்களுக்கு தவறு செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக கடவுள் அங்கே அடி கொடுப்பாங்க. அந்த பக்கம் அட்டாக் இருக்குது. அதுவும் வந்து சீக்கிரத்துலையுமே நடக்கும். நீங்கள் வந்து கடவுளை பிடிச்சி உங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நீங்கள் கற்றுக்க வந்த லெசன்ஸ் எல்லாமே கார்மிக் லெசன்ஸ்க்காக தான். இப்படி ஒரு வாழ்க்கை துணை, இப்படி ஒரு கர்மா பேட்டர்ன் மூலமாக தான் ஒரு கார்மிக் ஒரு ஹஸ்பண்டாவோ, ஒரு கார்மிக் ரிலேஷனுங்கிறது வந்து லவ்வராக தான் இருக்கணும், ஹஸ்பண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. அம்மா அப்பாவாக இருக்கலாம், அது உடன் பிறந்த ஒரு உறவினராக இருக்கலாம், உடன் பிறப்பாக இருக்கலாம், மகன் மகள், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு கார்மிக் பேட்டர்ன் தான்.
பார்க்கலாம். இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதிவேகத்தில் வருது. ஏன்னா டவர் கார்டு வந்ததுனால எல்லா உறவுலையுமே கார்மிக் இருக்கும் இல்லையா, ஃபால்ஸ் ட்வின்னாக இருக்கும், கார்மிக் இருக்கும். அதனால் நீங்கள் இது வரைக்கும் வந்து இந்த கடவுள் கொடுத்த இந்த லெசன்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃப்யூச்சர் கோல் நோக்கி தான் போகணும்னு ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் குறித்து நீங்கள் அந்த ஒரு விஷயம்லாம் வந்து யோசிக்காமல் இருந்திருப்பீங்க. ஃப்யூச்சரை விட என்னோட கோல் விட என்னை கெரியரை விட இவங்க தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை வந்து கடத்திட்டு போயிருப்பீங்க. இப்போதைக்கு வந்து கடவுள் வந்து இந்த ஒரு ஞானம்க்கு அப்புறம், இந்த ஒரு அடிக்கு அப்புறம், இந்த ஒரு டார்க்கனிங், இந்த ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் பெரிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்து போய் கடவுள் வந்து கொடுக்குற அந்த ஒரு அழகான வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் வந்து உற்று நோக்குறீங்க. எந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும், ஃப்யூச்சர் கோலுக்காக நமக்கான ஒரு விஷயம் என்ன பண்ணணும். இப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, மற்ற ஒரு அன்புக்காக வேணும், அந்த அன்பு வேணும், கிடைக்காத ஒரு அன்புக்காக, ஏமாத்தின ஒரு அன்புக்காக, இல்லாத ஒரு உறவுக்காக இருந்து வேஸ்ட் பண்ணி வாழ்க்கையை தொலைச்ச நீங்கள் இனிமேல் நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கை துணை, உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் நீங்கள் பாடமாக கற்றுக்கணும். கர்மா பீரியடுக்காக இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கோத்ரூ ஆயிருக்கு. உங்களை ஏமாத்துறவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை இல்லையான்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. பிரபஞ்சத்தில் எழுதப்படாத சட்டம் தண்டனை உண்டு. உங்களுக்கான ஒரு அழகான பார்ட்னர், அழகான ஒரு வாழ்க்கை துவை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஏஞ்சல்ஸோட சப்போர்ட்டோட, டிவைனோட கரெக்டான டிவைன் டைமிங்கில் வரும். நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பிளான்ஸ் நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இன்னும் வந்து சீரமைச்சு உங்களுடைய இன்னர் ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி உங்களுடைய இன்னர் அசென்ஷன் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய அழகான வாழ்க்கை துணையை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சில விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கணும். உங்களுடைய சோல் அசென்ஷனுக்காக, சோல் பர்பஸுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை லெசன்ஸுமே ஒருத்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு அவங்க ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அதே இடத்துல நின்று அழுது பிறண்டு உருண்டு வாழ்க்கையை தொலைச்ச நிலையில் இருந்து இன்றைக்கி வந்து திரும்ப கடவுள் கையை பிடிச்சி அழகாக நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கான அழகான ஒரு வாழ்க்கை துணை வந்து கண்டிப்பாக இருக்குது. வாழ்க்கையும் உங்களுக்கு அபண்டன்ஸாக கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து இங்கே வந்து தெளிவுபட வந்துருச்சு. இன்னும் வந்து இந்த கார்மிக் ட்வின்னு, ஃபால்ஸ் ட்வின்னு, இந்த மாதிரி ஏமாத்தினவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து ஏன் ஏமாத்தினாங்க அப்படின்னு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் என்ன கைடன்ஸ் வந்து கடவுள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கெரியரை பற்றி நீங்கள் வந்து நீங்கள் கவலைப்படல. உங்களை விட்டுட்டு போனாங்களே அவங்க வந்து ஒன்று வந்து எனக்கு கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிருக்கலாம். நிறையா ஹனி கோட்டிங் வேர்ட்ஸ், அதாவது மானே தேனே, நான் தான் உன் உயிர், நீ தான் என் உயிர், நான் தான் உனக்கு உயிர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களை நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி மாயாஜாலம், அந்த வாய் ஜாலம் இருக்குது பாருங்கள், அது நிறையா இருக்கும். இப்போதைக்கு வந்து எந்த சுச்சுவேஷன் அவரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா வீட்டில் இருக்கிற அந்த கார்மிக் அவங்க பேரண்ட்ஸ், மதர்ஸாக இருக்கலாம், அல்லது இன்னொரு பர்சனாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்கள அவங்கக்கிட்ட வர விடாமல் தடுக்குது. அதுதான் வந்து இங்கே மெயின் தீமாக இருக்குது. அடுத்தது வந்து நிறைய பெயினிங் வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் அப்போ வந்து ஃபஸ்ட்டு நினச்சி சொன்ன வார்த்தைகளெல்லாம் இப்போ இல்லை. உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க. நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே கோத்ரூ பண்ணி இது இப்படியா இருக்குமோ, அது அப்படியா இருக்குமோ, இதனால தான் வரலையோ, அவங்க இந்த பிரச்சனையாக இருக்குமோ, அவங்க அம்மா தான் காரணமோ, அதனால தான் வரலையோன்னு உங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க. மணி ஃபோக்கஸ்டு பர்சன் தான் அவங்க. மணி தான் வேணும். ஏன்னா கெரியர் வந்து அதை தான் வந்து கவலைப்படுறாங்க. நிறைய ரியலைசேஷன் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இவங்க வந்து நம்மளை வந்து உண்மையாக நேசிக்கலை, அவங்களுக்கு வந்து கெரியர் தான் முக்கியம், மற்றவங்க தான் முக்கியம். இப்போ வந்து நோ ரிப்ளையில் இருக்காங்க. நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டவங்க இன்றைக்கி வந்து ஏற்றுக்கல. எந்த விஷயம் குறித்து நம்ம மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. நம்மளை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் தெரியுது. நம்மளை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க வேற ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. நம்மளை விட்டுட்டு வேறு விஷயம் பெருசுன்னு போயிட்டாங்க. அவங்க அம்மா பெருசுன்னு போயிட்டாங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடந்த அத்தனை விஷயமும் வந்து ஒரு மாயையான விஷயமா இருக்குது. ஏன் வந்தாங்க, எதுக்கு எனக்கு இவ்வளோ ஒரு சத்தியம் கொடுத்து என் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க, எனக்கு எதுக்கு ஒரு தைரியம் கொடுத்தாங்க, நான் இருப்பேன்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு சுச்சுவேஷன். இது எல்லாமே பாட்டம் ஆஃப் த டெக் அப்படியே கண்டினியூட்டியாக வருது பாருங்கள். கதை மாதிரி அப்படியே உங்கள் வாழ்க்கையை வந்து அப்படியே கண்டினியூட்டியாக அந்த பாட்டம் ஆஃப் த டெக்லேருந்து வருது. இது வந்து கார்மிக்கு தான் வந்து செப்பரேஷன், கர்மா பார்ட்னர் தான் இவங்க வந்து கர்மாவை ரிசால்வ் பண்ணுறதுக்காக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க. சில நாள் இருந்தாங்க, சில விஷயம் வந்து உங்களுக்காக வந்து கொடுத்தாங்க. அதை இப்போ வந்து அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க வாழ்க்கையை வந்து தொலைஞ்சே போயிட்டாங்க.
சில வந்து இன்செக்யூரிட்டி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்குது, இப்போதைக்கு பயம் இருக்குது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் குறித்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. இப்போதைக்கு உங்களை பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களோட கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஐயோ உன் கேரக்டர் சரியில்லை, நீ சரியில்லை, நீ தான் தப்பு, உன் மேலே தான் தப்பு இருக்குது, நீ தான் அப்படி பண்ண, நீ தான் எல்லா விஷயமும் அவங்க போகிறதுக்கு உண்டான எல்லா காரணமும் உங்கள் மேலே பழி போட்டுட்டு அவங்க போயிருக்கலாம். நீ இப்படி பேசினனால தான், நீ இப்படி பண்ணனால தான் அப்படின்னு உங்கள் கேரக்டரையும் அசாசினேட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப வந்து செல்ஃபிஷான ஒரு பர்சன். தான் முக்கியம். இது வரைக்கும் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. சில இடங்களில் அப்பப்போ அரைஸாக இருந்தால் கூட காதலில் சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போயிருப்போம். அவங்க செய்கிற தப்பாக இருக்கட்டும், நம்ம விட்டு கொடுத்து போகிறது சகஜம்தான் காதலில். இப்போ தான் வந்து ஃபுல்லாக தெரியுது உங்களை கைவிட்டுட்டு இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு கூட இருக்கலாம். ஏன்னா இது ஒரு கம்பைண்டாக வரதுனால ரீடிங்கு கலெக்டிவ் ரீடிங் அப்படிங்கிறனால சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் கூட சில பேர் போயிட்டாங்க. சில பேர் பணம் தான் முக்கியம்னு போயிருக்காங்க. சில பேர் சுச்சுவேஷன் வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. அவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. அவங்கக்கிட்ட காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. இது வரைக்கும் நீங்கள் தான் உயிர்னு சொன்னவங்க இன்றைக்கி வந்து நீ தேவையில்லை, நீ குப்பை, உனக்கு எனக்கு எந்த லவ்வுமே இல்லை அப்படின்னு எந்த ஒரு பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற எந்த ஒரு கவலையுமே இல்லை அவங்கக்கிட்ட. நீங்கள் தான் ரொம்ப கவலைப்படுறீங்க. இப்போ தான் நிறையா மறைச்சி வச்ச ஒரு உண்மைகள்லாம் நிறையா இப்போ உங்களுக்கு வெளியில் தெரிய வருது. அவங்க மறைச்சி உங்ககிட்ட பழகின நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கடவுள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க வந்து உண்மையானவங்கன்னு இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தீங்கல்ல, இதெல்லாம் பொய், இதுதான் அவங்களோட உண்மையான கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் வந்து நியாயம் கேட்குறீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கார்ட்லேயும் பார்த்தோம். நியாயம் வந்து கண்டிப்பாக கேட்குறீங்க. கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். மனிதர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இல்யூஷனான மனிதர்கள் தான். அவங்க வந்து இப்போதைக்கு உங்களை பற்றி எந்த ஒரு கவலையுமே படலை. உங்களை தூக்கி போட்டு போயிட்டாங்க. நீ இனிமேல் என் வாழ்க்கையில் தேவையே இல்லை, என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம், எனக்கு கரியர் தான் முக்கியம், எனக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அந்த பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டாங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து பள்ளி கத்துது, பள்ளி கவுளி அடிக்குது. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் தான் வந்து உங்களை பார்த்துக்கணும். உங்களை வந்து விட்டுறக்கூடாது. நீங்கள் தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் தான் உங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். நிறையா விஷயங்களை ஓப்பனாக யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அதனால் அந்த தைரியத்தையும் தெளிவையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து இந்த சுச்சுவேஷனில் மீண்டு கொஞ்சம் காலம் வரைக்கும் இது பெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா வாழ்க்கையில் இதை விட அதிகமாக சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. கண்டிப்பாக வந்து ஒரு நியாயம் கேட்குறீங்க. அதுதான் பாருங்கள் வருது, ஆஸ்கிங் ஜட்ஜ்மெண்ட். எனக்கு ஏன் அப்படி ஆச்சு ஒரு கேட்குறீங்க. அங்கே எப்படிங்க நியாயம் கிடைக்கும்? கடவுள்கிட்ட நீங்கள் கேளுங்க. உண்மையிலே சொல்கிறேன், கடவுள்கிட்ட கேட்கும்போது உண்மையான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவர் பார்த்துக்குவார். உங்களோட பெயின் நீங்கள் கேட்டு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு தெரியும் உங்களோட பெயின் என்னென்னு. அவர் கொடுப்பார் நல்ல கூலி அவங்களுக்கு. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஏதாவது குறித்து நினச்சி ஒரு பாடியில் இல் ஹெல்த் ஆகி டிப்ரெஷன், ஆன்ஷியஸ் இந்த மாதிரி நிறைய கவலைகள் பிரச்சனைகள்லாம் இப்போ சிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இதுலேருந்து வெளியில் வருவீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் தான். உங்கள் கோவம், அதோட வெளிப்பாடு, உணர்ச்சி, அழுகை, இதெல்லாம் வந்து திடீர்னு கோவப்படுறீங்க, திடீர்னு கவலைப்படுறீங்க, திடீர்னு எதையாவது நினச்சி அழுகுறீங்க. இந்த மாதிரி உங்களுடைய அந்த இமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுதான் உங்கள் உடல் உபாதைகள் ஏதாவது கொண்டு வந்து விடும். அதனால் நடந்துருச்சு. இதை உங்களை எப்படி நீங்கள் காப்பாற்றிக்கணும்? நம்ம வாழ்க்கை தான் முக்கியம், நீங்கள் தான் முக்கியம். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க, ஃபிசிக்கலாக மென்டலாக கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருக்கும்போது பழைய நினைவுகள், அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை, சேர்ந்து பயணம் பண்ண இடங்கள், அவங்க கொடுத்த வாக்குறுதி, அவங்க பேசின பேச்சுக்கள், இதெல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். கொஞ்சம் வெளியில் வாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் முயற்சி பண்ணி வெளியில் வாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அமைதியும் ஒரு இணக்கமும் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் இப்போ உங்களை வந்து பின்னாடி இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு பலம் கொடுத்து உங்களை முன்னாடி வழி நடத்துகிற ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கடவுள் கையை பிடிச்சிட்டு போங்க. கண்டிப்பாக நிறையா விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ஆனால் எப்பயுமே அந்த கார்மிக் பேட்டர்னில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கடவுள் துணையாக இருப்பாங்க. கடவுள் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பழைய விஷயங்களை தூக்கி போடணுன்னு மைண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு அஃபர்மேஷன் கொடுங்க. நான் புது வாழ்க்கையில் நான் உள்ளே நுழைய போகிறேன். மனிதர்கள் வந்து தவறு செய்கிறது ஒரு இயல்பு தான். இந்த வாழ்க்கையில் நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க, தவறான ஒரு பர்சன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கில்ட்டாக ஃபீல் பண்ண வேணாம். சில விஷயங்கள் இங்கே நடந்துட்டு தான் இருக்கும். இந்த வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டம் நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்தவங்க எல்லாத்துக்குமே தான் இருக்குது. அவங்களும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க தான். நீங்கள் நிச்சயமாக வாக்கவே பண்ணணும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை விட்டு நீங்கள் வாங்க, வெளியில் வாங்க. பாஸ்டில் நடந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள். புதிய ஆரம்பம் இருக்குங்க உங்களுக்கு. ஒரு என்னென்ன டவர் கார்டுக்கு அப்புறம் புதிய பிகினிங் மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்
உங்களுக்கு கொடுங்க, செல்ஃப் லவ் உங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீடமாக சந்தோஷமாக இந்த சுச்சுவேஷன்லாம் தூக்கி போடுங்க. எந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி உங்களுக்கு கேவலமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதை வந்து தூக்கி போட்டுருங்க. அவங்கள தூக்கி போட்டுருங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் இந்த பாதையை வந்து நீங்கள் அன்பை கொடுங்க, உங்களுக்குள்ள அன்பை கொடுங்க. கண்டிப்பாக அழகான அன்பு வருகிறது. பாஸ்ட்டை தூக்கி போடுங்க. அதுதான் நிறைய கார்டு வருது. ரிலீஸ் பண்ணுங்கள், ஃபர்கிவ்னஸ் கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க, உங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டுருங்க. அது நம்ம நல்லனுக்காக ஃபார்வர்டாக மூவ் பண்ணுங்கள். பாஸ்ட்டை தூக்கிட்டு சுமையை தூக்கிட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் போக முடியாது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க. கடவுள் கண்டிப்பாக இருக்காங்க. பேலன்ஸ் வேணும் உங்கள் லைஃப்பில். இப்போதைக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் எந்த பக்கம் போகிறது, பழசை நினச்சிட்டு பாஸ்ட்லேயும் அதிலே நிற்கிறீங்க, ஃப்யூச்சரில் போகிறதா, பாஸ்ட்டை நினச்சிட்டு அதிலே இருக்கிறதா அப்படின்னு ப்ரெசென்ட்டில் நீங்கள் இருக்கவே இல்லை. அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து உங்கள் மைண்டை வந்து நீங்கள் வந்து ஆசிலேஷன் இல்லாமல் நீங்கள் இருங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து கண்டிப்பாக வருது. உங்களுடைய லைஃபு உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழகாக பேலன்ஸில் போங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் உள்ள பேலன்ஸ் கொண்டு வாங்க, இன்னர் பேலன்ஸ் கொண்டு வாங்க. நீங்கள் பிறந்ததே சக்ஸஸ் அடையிறதுக்கு தாங்க. தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து இந்த பக்கம் போயிட்டீங்க, விட்டு வெளியில் வாங்க. சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது, மாற்றம் இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. வாழ்க்கை பயணம் வேறு மாதிரி ஒரு ரூட்டில் போகணும். நீங்கள் தவறான ஒரு ரூட்டில் போயிட்டீங்க, பரவாயில்ல, டர்ன் எடுத்து திரும்பி வந்து அழகான ரூட் கடவுள் காமிக்கிறாங்க, அந்த பக்கம் வந்துடுங்க. நிறைய அப்கமிங் சேஞ்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. கோல் செட் பண்ணி உங்கள் பர்பஸ் என்னவோ கோல் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நிறைய அபண்டன்ஸ் இருக்குங்க, சொல்லவே வேணாம். அதிகப்படியாக அபண்டன்ஸ் இருக்குது. அழுதுகிட்டே அதே இடத்துல நிற்காதீங்க. நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்குது. ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னலாகவோ ஒரு ஃபினான்ஷியலாகவோ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க உங்கள் வாழ்க்கையினால, ரிலேஷன்ஷிப்னால, கண்டிப்பாக இது எல்லாமே ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு டிஃபிகல்ட்டிஸ்லாம் டெம்பரவரி தான், இதே உனக்கு பர்மனெண்ட் கிடையாது, நான் இருக்கேன், நான் காமிக்கிற வழியில் போ அப்படிங்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சக்ஸஸ் நோக்கி தான் போக போகிறீங்க. நீங்கள் அதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பான்ஷன் ஆகி போகும். குடும்பம், குழந்தை, குட்டி நிறையா இருக்குது. எக்ஸ்ப்ளோரேஷன் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு பயம் இல்லாமல் கடவுளை பிடிச்சிக்கிட்டு போங்க. நீங்கள் தொடக்கூடிய அந்த உச்சி வந்து பெரிய விஷயம். அது வந்து சீக்கிரத்தில் நீங்கள் தொட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஐஸ்கிரீம் புக்கில் என்ன வந்திருக்கு பார்க்கலாம். என்ன விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் புக்கில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஐஸ்கிரீம் புக்கு எல்லாருக்கும் பிடிக்குது. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ஐ லவ் ஐஸ்கிரீம் ரெசனேட் அப்படின்னு போடுங்க. எந்த விஷயம் நான் சொன்னது ரெசனேட் ஆனாலும் அந்த விஷயம் சொல்லிவிட்டு ரெசனேட்னு போடுங்க. எல்லா கோயிலையும் அடித்து சத்தியம் பண்ணியே இப்போ வேற ஒருத்தையை தேடி போயிட்டேன். என்கிட்ட பாசமாக பழகுனது பேசினது பொய்யா, என் வாழ்க்கையை வீணடிச்சு எதுக்கு என்ன நம்ப வச்சு மோசம் பண்ண, எதுக்கு துரோகம் பண்ண, ஏன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்த அப்படின்னு வந்து உங்களோட மனக்குமுறல் வந்து இந்த ஐஸ்கிரீம் புக்கில் இருக்குது. எனக்கே வந்து இதை படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சில நேரம் வந்து சில உண்மைகள் வந்து கசக்க தான் செய்யும். அதை வந்து கேள்வியாக கேட்டு எமோஷ்னல்லாம் நம்ம மனசு தீர, ஆசை தீர, கோவம் தீர கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா அழுங்க. அழுதுட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போயிட்டு உங்களை மாற்றிக்கோங்க. உங்களை மாற்றணும் நீங்கள் கண்டிப்பாக. அர்த்தநாரீஸ்வர் சிவா பார்வதி டிவைன் பிளெஸ்ஸிங்ஸுங்க. சிவனும் பார்வதியும் சேர்ந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை இருக்க போது இணக்கமான வாழ்க்கை தான். நீங்கள் எதை குறித்து இப்போ நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த சிவனையும் பார்வதியும் நினச்சிக்கோங்க. அவங்க உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு அன்பும் பாசம், ஹாப்பினஸ், சந்தோஷம் இதெல்லாம் தான் இணக்கமாக ஒரு இன்னரில் ஒரு தூய்மையான ஒரு அன்பு வந்து உங்களுக்கு வேணும். அது வந்து ஒரு அமைதி வேணும். அந்த விஷயத்த உங்களுக்கு வரமாக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டாங்க, கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது மகேஸ்வர் வந்திருக்காங்க. இவங்களும் பீஸ் தான். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா மனசு ரொம்ப ஆசிலேஷனில் இருக்குது. ஏதாவது போராடிட்டே இருக்குது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை கேட்கலாமா, இதே எப்படி நடந்துச்சு அப்படின்னு. நல்லதே நினைங்க, உங்களுக்கு எப்பயும் நல்லதே நடக்கும்.